அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சமீபத்தில் 2 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து அவங்க பதவி காலம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ 2 இடங்கள் வந்து காலியாக இருந்துச்சு. அந்த 2 இடங்களுக்கு இப்போ புதுசாக 2 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த செய்தியோட பின்னணி. சரிங்களா? யார் அந்த 2 பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் அவர்களையும், அடுத்ததா பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி என் கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ நமக்கு சுப்ரீம் கோர்ட்டோட டோட்டல் ஸ்ட்ரென்த் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். 1+33 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒருவர். அது மட்டும் இல்லாம 33 உச்சநீதிமன்ற நீதிபதிகள், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ 1+33 அப்படிங்கிறதா. சோ டோட்டலா பார்த்தோம்னா 34. ஓகேவா? அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன ஆர்டிகல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 124ல சப்கிளாஸ் 2, இந்த ஆர்டிகல் தான் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல். அப்படின்னா ஆர்டிகல் 124ல சப்கிளாஸ் 2. அதன்படி பாக்குறப்ப ஆர் மகாதேவன் மற்றும் கோட்டீஸ்வர் சிங் அப்படிங்கிற 2 பேர் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக வந்திருக்காங்க. சரியா? இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மணிப்பூரை சேர்ந்தவரான என் கோட்டீஸ்வர் சிங் அந்த மாநிலத்தில் இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட முதல் நீதிபதி என்ற சிறப்பை பெற்றுள்ளார். ஓகேவா? சோ மணிப்பூர்ல இருந்து ஒரு நபர் உச்சநீதிமன்ற நீதிபதியா மாறுறது இதுதான் முதல் தடவையா நடந்திருக்கு. சரிங்களா? சோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நோட் பண்ணி ஆகணும். என்ன அப்படின்னா, சென்னை உயர் நீதிமன்றத்தோட பொறுப்பு தலைமை நீதிபதியா இருந்தவர் தான் ஆர் மகாதேவன். இப்ப அவரை உச்சநீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு பொறுப்பு தலைவர் அல்ல, ஒரு பொறுப்பு தலைமை நீதிபதியை வந்து போடணும் இல்லையா? அந்த வகையில சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய புதிய பொறுப்பு தலைமை நீதிபதியாக கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. சரியா? 2 அப்பாயின்மெண்ட்டை பத்தி பார்த்திருக்கோம். ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிகல் டோட்டல் ஸ்ட்ரென்த் என்ன, அதெல்லாம் தான் நமக்கு கொஸ்டின் ஏரியாவா இருக்கும். சரியா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு தடுப்பூசி கூட பெறாத 16 லட்சம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? என்ன பின்னணி அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். கொரோனா பாதிப்பு காரணமாக உலகம் முழுவதும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவது தடைப்பட்டிருந்த நிலையில் இந்தியாவில் 2023 சுமார் 16 லட்சம் குழந்தைகளுக்கு எந்த ஒரு தடுப்பூசியும் செலுத்தப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. சோ இந்தியாவை பார்த்தோம்னா 2023 அப்படிங்கிற அந்த ஒரு ஆண்டுல மட்டும் 16 லட்சம் குழந்தைகளுக்கு எந்த ஒரு தடுப்பூசியுமே போடப்படல அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிருக்கு. யார் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது நமக்கு முக்கியம். யார் இந்த டேட்டாவை நமக்கு சொல்றாங்க அப்படின்னா, உலக சுகாதார மன்றம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் யூனிசெஃப். ஓகேவா? இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த ரிப்போர்ட்ல தான் இந்த டேட்டாவை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப 2023ல மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 16 லட்சம் குழந்தைகளுக்கு எந்த ஒரு தடுப்பூசியும் போடல. நம்ம பார்த்தோம்னா மிஷன் இந்திரதனுஷ் அப்படின்னு வச்சிருக்கோம். அடுத்ததா பார்த்தோம்னா யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், இது எல்லாமே இருக்கு. இத்தனை திட்டங்கள் இருந்துமே 16 லட்சம் குழந்தைகளுக்கு நம்மளால தடுப்பூசி அப்படிங்கறத போட முடியல. சரிங்களா? சோ இது ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. ஆனா இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரியா? அதற்கு முன்னாடி இந்த ஒரு தரவரிசையை வெளியிட்டிருக்காங்க. அந்த தரவரிசையில உலகத்திலே முதல் நாடா யார் இருக்காங்கன்னா நைஜீரியா. நைஜீரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 21 லட்சம் குழந்தைகளுக்கு வந்து அவங்க நாட்டில் எந்த ஒரு தடுப்பூசியும் போடல. அதுக்கப்புறமா இந்தியா 2வது இடத்துல 16 லட்சம் குழந்தைகளா வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இதுல ஏன் நம்ம இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும்னு சொன்னா, நம்ம 2021 இந்த ஆண்டுல பார்த்தோம்னா உலகத்திலேயே நம்ம தான் இப்ப எப்படி நைஜீரியா ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அதே மாதிரி இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 27.3 லட்சம் குழந்தைகளுக்கு நம்ம அந்த ஒரு வருஷத்துல எந்த ஒரு தடுப்பூசியுமே போடல. ஓகேங்களா? சோ அதை கம்பேர் பண்றப்ப 2023 டேட்டாவை பார்த்தோம்னா இந்தியா இப்போ ஓரளவுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? 27 லட்சமா இருந்ததை 16 லட்சமா குறைச்சிருக்காங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இந்த ஒரு எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சு அது 0 அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துடும். ஓகேங்களா? சோ அதை பத்தின விஷயங்கள் தான் அடுத்தடுத்து கொடுத்திருக்காங்க. மற்றபடி பார்த்தோம்னா நம்ம அண்டை நாடுகளா இருக்கக்கூடிய சீனா 18வது இடம், பாகிஸ்தான் 10வது இடத்துல. சோ நம்மளையோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நாடுகளாக இருக்காங்க. ஓகேவா? சார்க் கூட்டமைப்புல பார்த்தோம்னா இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கு. இந்த சார்க் கண்ட்ரீஸ்ல பார்த்தோம்னா இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மிங்கா இருக்கும். சோ இது ஒரு முக்கியமான டேட்டா. எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த சில்ட்ரன், நியூட்ரிஷன் இந்த மாதிரியான கேள்விகள் வரப்போ இதெல்லாம் நம்ம பாக்ஸ் கண்டென்ட்டா கொடுக்கலாம். ஏன்னா WHO, யூனிசெஃப் சேர்ந்து எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டா இருக்கு. சரியா? சோ இந்த டேட்டாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இது 2 முக்கியமான ஆர்டிகல்ஸா இருந்துச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.